Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு பார்க்க போறது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் தான். இது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய ஐட்டம்ஸ் சேர்த்து செய்யற ஒரு ரெசிபி. ஆனா வந்து சில விஷயங்கள் வந்து மிகவும் ஈஸியா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். சில நேரத்தில் வந்து நாங்கள் தான் சூஸ் பண்ணணும் அந்த பிளேட்டில் நாங்கள் என்னென்ன வைக்க போகிறோம்னு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு எக் ஃப்ரை, சாசேஜஸ், ஹேம், பேக்கன், அப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதில் வைப்பாங்க. நாங்கள் வந்து அதில் சூஸ் பண்ணலாம் ஒரு ஸ்டர்வ் வெஜிடபிள் ஃப்ரை அப்படின்னு சொல்லி நாங்கள் சூஸ் பண்ணுறது தான். நாங்கள் சூஸ் பண்ணி ஒரு பிளேட்டை க்ரியேட் பண்ணுறது தான். ஒரு காஃபியோ டீயோ அதோட வச்சு அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவாங்க. ஸோ எப்பயுமே எங்களோட சாப்பாடுகளே சாப்பிட்டுட்டு இருக்காமல் ஜஸ்ட் மெத்ததுகளையும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக நான் அப்பப்போ இது செய்கிறது வீட்டில். அப்போ நான் இன்றைக்கி யோசிச்சேன் உங்களோடையும் அதை ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி. நான் சூஸ் பண்ணியிருக்கிறது எவ்வளவு ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸோ அதைத்தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். நான் வந்து நிறைய காம்ப்ளிகேட்டடாக என்னால் சூஸ் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் வந்து வீட்டிலையே ஈஸியாக டக்குன்ட்டு செய்து ஆனால் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எப்படி செய்கிறது, நான் என்னென்ன ஐட்டம்ஸ் செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கு வந்து ஒரு வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரை, பீஸ், இதுக்கு என்ன பேர் இல்லை, காலிஃப்ளவர், கேரட் எல்லாம் போட்டு ஒரு ஸ்டர் ஃப்ரை. அது பிறகு சாசேஜஸ், அது பிறகு வந்து பிரெட் இருக்குது, எக் இருக்குது. அதோட வந்து இந்த பேக்ட் பீன்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து டின்லே இருக்குது. நாங்கள் இதுவும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் இதுவும் எடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட் மைக்ரோவேவில் ஒரு 1 minute ஹீட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இந்த ஒரு பேன்லேயே எல்லாத்தையும் செய்து முடிச்சிடலாம். ஸோ ஈஸியான ஒரு வேலை தான். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து வெஜிடபிள் ஸ்டர் ஃப்ரையை செய்துருவோம். கொஞ்சமாக எண்ணெய் வந்து என்னத்துக்குன்னு சொல்லினா அந்த பட்டர் வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு. பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கிட்ட போடுவோம். சாரி, ஒரு டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டணும், ஒரு டீஸ்பூன். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கார்லிக், கார்லிக் வந்து கொஞ்சம் நல்லா வாசம் வர்ற வரையும் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். கொஞ்சம் வதக்கி எடுப்போம். பாருங்கள், சாடியாக வதங்கிட்டு நிறைய அப்படி கார்லிக் பேர்ன் ஆக தேவையில்லை, அதோட வந்து ப்ரௌனிஷம் ஆக தேவையில்லை. முதல்ல வந்து கொஞ்சம் வேக தேவையான காய்கறிகளை முதல்ல போடுவோம். கேரட்ஸ் கொஞ்சம், ஒரு பாதி கேரட் தான் எடுத்துகிறேன் நான், 2 பேருக்கு அளவா. ஒரு 30 seconds இது வந்து நல்லா சாட்டே பண்ணுவோம். இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பேக்கரிஸ்லாம் நீங்கள் கொடுப்பாங்க. அவ்வளோ விலை போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு பன், ஒரு க்ரோசன், அப்படி ஒரு காஃபி, மில்க் அதோடு தான் கொடுப்பாங்க. அதோட வந்து இப்படியான ஒரு சில ஐட்டம்ஸ் வச்சு கொடுப்பாங்க. சரியான விலை. நாங்கள் அதை வீட்லேயே செய்து சாப்பிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து திருப்தியாகவும் இருக்கும், சந்தோஷமான ஒரு விஷயம். ஃபேமிலியோடு இருந்து நாங்கள் வந்து செய்து சாப்பிட்றது ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனும் கூட. இப்போ ஒரு 30 seconds இந்த கேரட் வந்து நல்லா சாட்டே ஆகிட்டுது. அடுத்தது வந்து நாங்கள் இந்த காலிஃப்ளவரை போட்டுருவோம். காலிஃப்ளவரை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முதலே நல்லா சுடுதண்ணிலையும் உப்புலையும் போட்டு கொஞ்சம் கழுவி திருப்பி ஒருக்கா சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் நான். கொஞ்சமாக பிளான்ச் பண்ணுற மாதிரி அது நல்லா இருக்கும் அப்படி செய்தால். மஷ்ரூம்ஸ் வந்து பேக் பண்ணுவாங்க, அல்லது வந்து ஹேஷ் ப்ரௌன்ஸ் செய்வாங்க. ஹேஷ் ப்ரௌன்ஸ்ன்றது வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நிறைய பிடிக்கும். உருளைக்கிழங்கு செய்கிற ஒரு ரெசிபி. அது சரியான கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து அதில் கூட. எங்களுக்கு அது வேணாமன்றபடியாக நான் எனக்கு அந்த ரெசிபியை சூஸ் பண்ண இல்லை. அடுத்தது வந்து
இந்த பீஸையும் போட்டுருவோம். நாங்கள் ஃப்ரோசன் பீஸ் தான் எடுத்துக்கிறேன் நான். இது 2 பேருக்கு தாராளமாக காணும். அப்போ நாங்கள் இப்படியெல்லாம் சாப்பிடும்போது அது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். சாசேஜஸ் இருக்குது, பேக்கன் சில பேர் சாப்பிடுவாங்க, ஹேம் எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து உடம்புக்கு தேவையான அளவு தான், நிறைய எல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அது ஸ்டில் ஹெல்தியான ஒரு ஆப்ஷன் தான். கொஞ்சம் வேகணும். அந்த ஃப்ரோசன் பீஸில் இருந்த தண்ணி கொஞ்சம் வந்துருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தேவையான அளவு. அண்ட் கொஞ்சமாக பெப்பர் பவுடர். பெப்பர் வந்து இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சீஸ் யூஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சீஸ் சாப்பிடுவாங்க இதோட வச்சு, இந்த கிளேட்டரோட வச்சு. அதுவுமே வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். இந்த செடார் இருக்குது, ப்ளூ சீஸ் அப்படின்வாங்க, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சீஸ், அதுவும் ஒரு ஆப்ஷன். நல்ல ஒரு வாசம் வருது. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிட்டுது. இது போதும். நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் டிரெக்டாகவே எங்களோட பிளேட்ஸுக்கு மாற்றிடுறேன். அப்போ ஈஸி எனக்கு. இந்த ரெசிபி எல்லாம் ஓரளவு வயசுள்ள பிள்ளைகள் தாங்களே கூட செய்து சாப்பிட்டு கொள்ளலாம். அடுத்தது வந்து எக் ஃப்ரை. எக் வந்து இந்த புல்சை மாதிரி போடுவாங்க. அதாவது வந்து இந்த மஞ்சள் கருவை வந்து அப்படியே உடைக்காமல் அப்படியே ஜஸ்ட் பெப்பரும் உப்பும் போட்டுட்டு எடுத்துருவாங்க. எனக்கு அது விருப்பம் இல்லை, அதனால் நான் திருப்பி போட்டு தான் எடுக்கிறேன். நான் ஸ்க்ரம்பிள்டு எக் செய்வாங்க. கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு பெப்பரும் உப்பும் போட்டு ஸ்க்ரம்பிள்டு எக், அதுவும் ஒரு ஆப்ஷன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இப்படியே நல்லா வேக விட்டுட்டு அப்படியே எடுத்து கூட நீங்கள் சாப்பிடலாம். இந்த எக் யோக் வந்து உங்களுக்கு அப்படி சாப்பிட்றது விருப்பம் இல்லை, எனக்கு அது விருப்பம் இல்லை. அதனால் நான் வந்து அதை திருப்பி போட்டுடுறது. உங்களுக்கு இப்படி வேணுமா? ஓகே. ஸோ 2 முட்டையும் திருப்பி போட்டாச்சு. முட்டை ரெடி ஆகிற கேப்பில் இதை மைக்ரோவேவுக்குள்ள வச்சுருவோம். பேக் பீன்ஸை இதை ஜஸ்ட் மைக்ரோவேவ்ல ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சாலே போதும். ஜஸ்ட் ஹீட் பண்ணினா போதும். அதை வச்சுட்டு வரேன் நான். எக் வந்து நல்லா ரெடி ஆயிட்டுது. இப்போ எக்கை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து கொஞ்சமாக
திருப்பி எண்ணெய் போட்டுட்டு சாசேஜஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாசேஜஸ் வந்து விற்கிறாங்க. அது கொஞ்சம் மொத்தமாக பெருசாக இருக்கும். நான் அதுக்கு அங்கே இது நார்மல் பெப்பர் சாசேஜஸ். நான் இப்படி கொஞ்சம் ஸ்லிப் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்படி செய்தால் தான் பிடிக்கும். இது ஆல்ரெடி பெப்பர் சாசேஜஸ் தான், அதனால் வந்து நாங்கள் நிறைய பெப்பர் போட தேவையில்லை. இது நல்லா பிரட்டி போட்டு நல்லா வேகும் வரையும் வைக்கணும். வேகாமல் சாப்பிடக்கூடாது. நான் இதையும் வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் தான் போட்டு ஊற வச்சுருந்தேன். நான் கொஞ்சம் ரெடி ஆகிக்கொண்டு வரைக்கும் ஒரு கார்லிக் கிளவ் எடுத்து அதை வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிட்டு, நிறைய போட வேணாம், கொஞ்சமாக ஒரு பாதி கூட போதும். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சாசேஜஸுக்கு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் நண்டு விடுவோம். இப்போ சாசேஜஸ் ரெடி ஆகிட்டது. சாசேஜஸையும் எடுத்துருவோம். எல்லாம் சேர்த்தா போலேயே ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இது. ஆனால் நல்ல ஃபில்லிங்கான நல்ல டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் வந்து பிரெட் டோஸ்டர், அந்த டோஸ்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் டோஸ்டர்லேயும் போட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் அதை எடுக்காமல் இதுலேயே சேவம்னு சொல்லி செய்கிறேன். 2 பக்கமும் பட்டர் போட்டிருக்கிறேன். அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். நல்லா டோஸ்ட் ஆகி வருது. பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகிட்டுது. இதையும் வச்சுருவோம். இதை இப்படி ஹாஃபாக வெட்டிட்டு வச்சா அது ஸ்டைல். ஜஸ்ட் ஒரு ஸ்டைலுக்கு மைக்ரோவேவ்ல வச்ச பீன்ஸும் ரெடி ஆகிட்டுது. அதை வந்து நீங்கள் பிளேட்லேயே போடுறனாலும் போடலாம், இப்படி ஒரு டிஷ் வச்சு நீங்கள் போடுறனாலும் ஓகே தான். பாருங்கள், ஒரு சூப்பரான வெஸ்டர்ன் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக ஒரு 10-15 மினிட்ஸுக்குள்ளே வீட்டிலேயே வச்சு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இதோட ஒரு காஃபியோ டீயோ அல்லது சில நேரத்தில் ஆப்பிள் ஜூஸ் அல்லது ஆரஞ்ச் ஜூஸ் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட், கம்ஃபர்ட் பிரேக்ஃபாஸ்ட் இது. சில பேருக்கு இட்லி, நீங்கள் என்ன இதாக கம்ஃபர்ட் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லாதீங்க. சில பேருக்கு, எல்லாருக்கும் நான் சொல்லலை, ஆனால் ஈஸியாக ஹாப்பியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. இதை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.